இது எனக்கு ஃபைல் போட்டு விட்டுறேன் பார்ப்போம். கொஞ்சம் லாங்கா பேர் மணவாளன். எனக்கு சொந்த ஊர் பண்டாவத்து கிராமம். பண்டாவத்து கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலம் 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் தேக்க மரம் உசல மரங்கள் வெட்டி ஒரு தனிநபர் வெட்டி கடத்திட்டாரு. அதுக்கு உடந்தையாக கண்ணம்பூர் ரேஞ்சர் சிவாசி அவர்கள் உடந்தையாக இருந்து வெட்டி கடத்துறதுக்கான இருக்காரு. அது சொந்தமாக நாங்கள் மனுக்குள் கொடுத்துருக்குறோம். 2 மணி தூரம் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதில் ஏராளமான தேக்க மரம் உசல மரம் இருந்தது. பக்கத்தில் இன்னும் கூட அதுக்கு தேவையான பக்கத்துலேயே அந்த மரம் இருக்குது. ரேஞ்சரை பொறுத்த அளவில் வன நிலங்களுக்கு சொந்தமானதை கூட தனிநபர் விவசாயிகளுக்கு நிலத்தை வெட்டிக்க விவசாயம் பண்ணிக்க செஞ்சுக்க எனக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும், கஞ்சா கூட பயிரிட்டுக்கிட்டு கூட சொல்லி அந்த விவசாயிகிட்ட படத்தை வாங்கிக்கிட்டு அரசுக்கு சொந்தமான இடங்கள் விற்கிறார்கள். அதே சமயத்தில் அரசு தனிநபர் தோட்டத்தில் வெட்டின மரத்துக்கு 30,000 ரூபா பயணம் போட்டிருக்காங்க. அரசுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் தேக்க மரமும் உசுல மரம் வெட்டி கடத்த என்பது இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ரேஞ்சரே இருந்து வெட்டி இவரே மரத்தை கொண்டு போய் விற்றுருக்காருன்னு தான் நாங்கள் மக்கள்கிட்ட விசாரிக்கிறப்போ இவர் தான் இருந்து வெட்டினாருன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த ரேஞ்சர் மேல் குறையான துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த நபர்களை மாற்றிட்டு வேறு நபராக போட்டு வனத்தை பாதுகாக்கணும்ன்றது எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை. வனத்தை பாதுகாக்கணும். ஆனால் வனம் பாதுகாக்கின்ற பேரில் வனத்தையும் வித்துக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சரை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஒரு 2 வருஷமாக 2-3 வருஷமாக இருக்காரு. பேர் சிவாசி. அந்த ஏரியா ஃபாரஸ்ட்டு ஜெயக்குமார். இவங்க தான் அந்த 5 ஏக்கர் மரங்கள் வெட்டி கடத்துறதுக்கு உடந்தை இறந்துருக்காங்க. இது சொந்தமாக டியா போட்டு மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் அந்த விசாரணை மேலே நடவடிக்கை இல்லை. கலெக்டரேட்டு மனு கொடுத்துருக்குறோம். விசாரிக்கிறது நடவடிக்கை இல்லை. ஆகவே அவர் மேல் துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.